அனைவருக்கும் வணக்கம். நம்ம தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிற அந்த லிஸ்ட்டு பிரகாரம் நம்ம அந்த ஃபார்ம் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த ஃபார்மை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும்னு நீங்கள் இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் தரேன், பார்த்துக்குங்க. இந்த ஃபார்மு 2 ஃபார்ம் இருக்கும். 2 ஃபார்மில் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி அந்தந்த பகுதி பால்வாடி டீச்சர்கிட்ட நீங்கள் ஒப்படைங்க. எந்த கட்சிக்காரரையும் நம்பாதீங்க. டிஎம்கேவாகட்டும் ஏடிஎம்கேவாகட்டும் எந்த கட்சிக்காரரையும் நம்பாதீங்க. பாருங்கள், இதில் முழுக்க டிஎம்கே இதில் இறங்கி வேலை செய்கிறாங்க. இதை நீங்கள் தவிர்க்கணும். மக்களாகிய நாம் அதுக்கு இந்த ஃபார்மில் ஒரு ஃபார்மு அந்தந்த பகுதி பால்வாடி டீச்சர்கிட்ட நீங்கள் இந்த ஃபார்மை ஒன்றை கொடுக்கணும். ஒன்றை நீங்கள் வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கோங்க. அதனால் அதை பற்றி எல்லாமே தெரிய வரும். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். டிவிகேவுக்கு எல்லோரும் போட்டு போடுங்க. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் தற்போது பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்ஐஆர் 2025 தமிழ்நாட்டில் தற்போது தொடங்கப்பட்டிருக்கு. இதில் நிறைய சந்தேகங்கள் நிறைய நபர்களுக்கு இருக்குது. ஒரு டெமோ ஃபார்ம் வச்சு நம்ம ஃபில் பண்ணி காட்டுறோம். எப்படி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு 2024 வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷன் 2 அப்ளிகேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டே எப்படி இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் 2002 நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, 2002 நீங்கள் வாக்களிச்சிருந்தீங்க அப்படின்னா எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்கள் ஃபோட்டோ, QR கோடு, உங்களுடைய பெயர், அடையாள அட்டை எண், அட்ரஸ் எல்லாம் சேர்ந்து பிரிண்ட் ஆகி ஒரு அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறந்த தேதி எழுதிக்கணும், ஆதார் எண் எழுதிக்கணும். அதுக்கு அடுத்து அலைபேசி எண் கேட்பாங்க, அதில் உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிக்கணும். அதுக்கு கீழே உங்களுடைய தந்தையின் பெயர் கேட்பாங்க, உங்களுடைய தந்தை பெயர் எழுதிக்கணும். அதுக்கு கீழே தந்தையினுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் கேட்பாங்க, அது நீங்கள் டேஷ் போட்டுக்கலாம். தாயார் பெயர் கேட்கும், அதில் உங்களுடைய தாயார் பெயர் எழுதிக்கிட்டு கீழே அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் கேட்கும், அதில் டேஷ் போட்டுக்கலாம். அதுக்கு கீழே துணைவியாரின் பெயர் கேட்பாங்க, உங்கள் துணைவியார் பெயர் எழுதிக்கிட்டு அதுக்கு கீழே அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் நீங்கள் எழுதிக்கணும். இப்போ கல்யாணம் ஆகாதவங்க அப்பா பேர் அம்மா பேர் மட்டும் எழுதுனா போதுமானது. அப்பாவுடைய ஓட்டர் ஐடி அல்லது அம்மாவுடைய ஓட்டர் ஐடி ஏதாவது ஒன்று எழுதுனா போதுமானது. 2002 சிறப்பு தீவிர திருத்தத்தில் உங்கள் பெயர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதில் எப்படி பெயர் இருக்கோ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஃபார்மில் இடது பக்கத்தில் நீங்கள் எழுதணும். உங்களுடைய பெயர், அந்த வாக்காளர் அடையாள அட்டைன்னு எழுதணும். அதுக்கு கீழே உங்களுடைய உறவினர் பேர், அதாவது உங்கள் அப்பா பேர் எழுதிக்கிட்டு, அப்பா பேர் இல்லை கணவர் பேர் எழுதிக்கிட்டு கீழே உறவுமுறை, அவங்க அப்பாவா அல்லது கணவரா அப்படிங்கிறத எழுதிக்கிட்டு கீழே உங்களுடைய மாவட்டம் என்ன, அதுக்கு கீழே மாநிலம்னு கேட்பாங்க, அதில் தமிழ்நாடு எழுதிக்கிங்க. உங்களுடைய மாவட்டத்தில் நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கீங்க, உங்கள் சட்டமன்ற தொகுதியின் பெயர் அதில் எழுதிக்கிங்க. அது 2002 வாக்கு லிஸ்ட்டில் அது இருந்துச்சோ அதை நீங்கள் எழுதிக்கிங்க. அதுக்கு கீழே சட்டமன்ற தொகுதி எண்ணு கேட்பாங்க, சட்டமன்ற தொகுதி பெயர் அல்லது எண்ணு கேட்பாங்க. அது நீங்கள் எண்ணு தெரிஞ்சால் எண்ணு எழுதிங்க, இல்லைனா அந்த சட்டமன்ற தொகுதியின் பெயர் எழுதிக்கிங்க. அது பக்கத்தில் பாகம் எண் கேட்பாங்க, அந்த உங்களுடைய பாகம் எண் எழுதிக்கிங்க. அதுக்கு பக்கத்தில் வரிசை எண் கேட்பாங்க, உங்களுடைய வரிசை எண் எழுதிக்கிங்க. அடுத்தது 2002 உங்கள் பெயர் இல்லை அப்படின்னா ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தடில் ஃபில் பண்ணிக்கங்க. இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கு கீழே உங்களுடைய ஆதார் நம்பர், அதுக்கு கீழே உங்களுடைய கைபேசி எண் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்பா பேர், அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா ஓட்டர் ஐடி நம்பரு, அடுத்த அம்மா பேர், அவங்களுடைய ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா ஓட்டர் ஐடி நம்பரு, அதுக்கு கீழே உங்களுடைய துணைவியாரின் பெயர், கணவர் அல்லது மனைவியின் பெயர், அதுக்கு கீழே அவங்களுடைய ஓட்டர் ஐடி எண் எழுதிக்கணும். இந்த 3ல் ஏதாவது ஒருத்தருக்கு மட்டும் ஓட்டர் ஐடி எண் எழுதுனா போதும். வாக்காளர் அடையாள அட்டை எண் எழுதுனா போதுமானது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய துணைவியார் எழுதிக்கிங்க. கல்யாணம் ஆகாதவங்க அப்பா பேருக்கு கீழே வாக்காளர் அடையாள அட்டை எண் எழுதிக்கிங்க. அதே போல் 2002 தீவிர வாக்காளர் அந்த பட்டியலில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்பா பேர் அல்லது அம்மா பேர் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் தேடி பார்த்து அந்த டீட்டெயில் ரைட் சைடில் எழுதிக்கிங்க. அவங்களுடைய பெயர், அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், அவங்க உறவினர் பெயர், அதாவது அவங்களுடைய அப்பா பெயர், உறவு முறை தந்தைங்கிறது போட்டுங்க. என்ன மாவட்டம் அப்படிங்கிறது எழுதிக்கிட்டு தமிழ்நாடு அப்படிங்கிறது கீழே மாநிலத்தில் எழுதிக்கிங்க. சட்டமன்ற தொகுதி எண் அல்லது பெயர் கேட்பாங்க, சட்டமன்ற தொகுதி எண் எழுதிக்கிட்டு பக்கத்தில் பாகம் எண், அதுக்கு பக்கத்தில் வரிசை எண் எழுதிக்கிட்டு கீழே உங்களுடைய கையெழுத்தை போட்டு இந்த மெத்தடில் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் BLO யாருன்னு பார்த்துட்டு அவங்கள்ட்ட இந்த ஃபார்ம் ஒப்படைச்சிருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஜெராக்ஸ் காப்பி அல்லது ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க.